பெருசாமிலாம் எதிர்பார்க்க வேண்டியதானே. அப்புறம் நான் தான் சொன்னேனே, நேரு, ஏவாவேலு, சேகர் பாபு, முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி, இவங்க வீடெல்லாம் எதிர்பார்க்கணும். தயாரா இருக்கணும். அப்ப பிஜேபியோட வழக்கமே அதுதானே. தேர்தல் நெருங்கும்போது அமலாக்கத்துறை அவங்க வேற என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில நீதிமன்ற நீதிபதிகள், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்து மேல இப்போ வந்து ராகுல் காந்தி பெரிய பிரச்சனைலாம் உண்டாக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களில் இந்த ரெய்டெல்லாம் நடக்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒன்று தான். இதெல்லாம் நம்ம நம்ம கொடுத்த அட்டவணை பிரகாரம் தான். தீவிரவாத தாக்குதல், மத கலவரம், இது வருமான வரித்துறை ரெய்டு, இதெல்லாம் தான் அவங்க வழக்கமாக செய்யறத செஞ்சுக்கிட்டு வராங்க. இன்னும் எலெக்ஷன் நெருங்க இன்னும் மற்றவங்க வீடுக்கெல்லாம் வரும். உதயநிதியெல்லாம் எதிர்பார்க்கணும். உதயநிதி அவர்கள் எதிர்பார்க்கணும். அதான் அவங்க இப்போ சேகர் பாபு, ஏவாவேலு, முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி, KN நேரு, இவங்கெல்லாம் பவர்ஃபுல் ஆட்கள். செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன்ல விற்பனர்கள். சொன்ன முடிவை கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியசாலிகள். அதனால தான் அவங்க வீட்டில எல்லாம் ரெய்டு நடக்கும். இதுக்கு மேலே பொண்ணாக தொலைச்சி கட்டிட்டு செந்தில் பாலாஜியினுடைய மந்திரி பதவி கொடுக்கறதுனால செந்தில் பாலாஜி எந்த செல்வாக்கு குறைஞ்சில்லை. இன்னைக்கும் கொங்கு மண்டலத்தில் அவர் வச்சதான் சட்டம். இப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி டன்னியூர் முடிய போகுது. எதிர்பார்க்கலன்னாக்கா அவங்க அரசியல் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. முதலமைச்சர் எதிர்பார்க்கணும். ஆமா, முதல்வரும் துணை முதல்வர் எல்லாம் இவங்க எல்லாம் எதிர்பார்க்கணும். பிஜேபியை பத்தி இல்லாட்டி போனா அவங்களுக்கு அரசியலுக்கு அவங்க இருக்கிறதுல லாயக்கே இல்லை. ஸ்டாலினாவது அடிக்கடி ஸ்டாலின் அவர்கள் மீது கை வைக்க மோடி வந்து அவ்வளவு துணிவாராம். அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணாம இருக்க மாட்டாரு. அதுக்கு தான் எனக்கு என்னமோ ஒரு சில சந்தேகங்கள் வருது. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. எதிர்பார்த்தபடியே எதிர்கட்சிகள்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பாங்க அந்த சமயத்தில். இப்போது மூத்த தலைவர், மூத்த அமைச்சர் திரு பெரியசாமி அவர்களுடைய அந்த சம்பந்தப்பட்ட வீடுகள், அலுவலகங்கள், குறிப்பாக அவர்களுடைய மகன் மகள் எல்லார் வீட்லேயும், அவருடைய சென்னையில் அந்த கிரீன்வே சாலையில் வீட்டில் கூட ரைடு செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் நம்ம செய்திகளில் பார்த்துட்டு இருக்கிறோம். காலையிலேயே ஒரு பிரேக்கிங் நியூஸு. எப்படி பார்க்குறீங்க? எதிர்பார்த்தது தானே. பெருசாமிலாம் எதிர்பார்க்க வேண்டியதானே. அப்புறம் நான் தான் சொன்னேனே, நேரு, ஏவாவேலு, சேகர் பாபு, முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி, செந்தில் பாலாஜி மேலே ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. இவங்க வீடெல்லாம் எதிர்பார்க்கணும். தயாராக இருக்கணும். அப்போ பிஜேபியோட வழக்கமே அதுதானே. தேர்தல் நெருங்கும்போது அமலாக்கத்துறை அவங்க வேற என்ன வச்சுக்கிட்டு இருக்காங்க. சில நீதிமன்ற நீதிபதிகள், அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்து மேலே இப்போ வந்து ராகுல் காந்தி பெரிய பிரச்சனைலாம் உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு வகையான அழுத்தங்கள் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பிஜேபி இந்த மிரட்டெல்லாம் உள்ளே விட்டுக்கிட்டு இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் லெவலில் மாட்டிக்கிட்டாங்க. சுற்றி இருக்கிற நாடுகள்கிட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு எதிர்ப்பும் இதுவும் வந்துக்கிட்டு இருக்குது. எப்படி இந்திரா காந்தி எமர்ஜென்சி டைமில் வர வழி இல்லாமல் எமர்ஜென்சியெல்லாம் விட்டுட்டு இது பண்ணாங்களோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இன்றைக்கி பிஜேபி அன்கோ இருக்குது. அதை பார்க்கணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். உலகம் முழுவதும் அவங்களுக்கு அழுத்தங்கள். இப்போ அமெரிக்கா போகிறாருன்றாங்க. வேறு வழி இல்லை. ட்ரம்ப்புடைய எதிர்ப்புகள் கடுமையாக இருக்கு. நாம் பாதிப்பு நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. திருப்பூரில் இருக்கவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. பாதிப்பு மக்களுக்கு தான். என்ன பண்ண இதெல்லாம் உடனே இப்போ அமெரிக்காவுக்கு போய் அவரை சமாதானப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்காரு. ஆக இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது எதிர்கட்சிகளை வளர விடாமல் இந்த இதெல்லாம் பண்ணி ஏதாவது அவங்களையும் மிரட்டிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம சமாளிக்க முடியுங்கிறது தான். எதையாவது செஞ்சு பதவியில் இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே குறிக்கோள். ஏன்னா பதவி சுகத்தை அனுபவிச்சிட்டாங்க. அதெல்லாம் அனுபவிச்சிட்டாங்க. நீங்கள் சார் அரசியல் படிவாங்களா பார்க்குறீங்க? அவர் மீது நிச்சயமாக டிவிஎஸ்சியில் வழக்கு இருந்திருக்கும். அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை முன் வந்து விசாரணையை மேற்கொள்ளுது. அதே நீங்கள் வந்து அரசியல் சாயத்தை பூசணுங்கிற கேள்வி கரெக்டு தான். அது நியாயமான கேள்வி. அது எப்படி பிஜேபியில் இருக்கவங்களும் அதிமுகவில் இருக்காது. அப்போ பிஜேபியில் இருக்கவங்க ஒருத்தர் வீட்டில் கூட ரெய்டே நடக்கல. இல்லை, இப்போ சமீபத்தில் அண்ணாமலை அவர்களுடைய நெருங்கிய உறவினர் வீட்டில் கூட ஐடி ரெடி போச்சு. அண்ணாமலை கொஞ்சம் ஏற்று பேசிக்கிட்டு இருந்தார். அது அவர் கூட்டணி கட்சிகளோட சரியா இல்லை. கூட்டணி கட்சிகள் இவர் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மிரட்டலுக்கு பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத்தை கூட தான் அவங்க ஒரு வழி பண்ணாங்க. ஆனால் அவர் திருப்பி நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஒரு வழி பண்ணார். அதனால் அவர்கிட்ட பொம்புக்கு போகிறது இல்லை. மற்ற மாநிலங்களில் இந்த ரெய்டெல்லாம் நடக்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒன்று தான் நடக்குது. இதெல்லாம் நம்ம கொடுத்த அட்டவணை பிரகாரம் தான்.
தீவிரவாத தாக்குதல், மத கலவரம், இது வருமான வரித்துறை ரெய்டு, ம். இதெல்லாம் தானே அவங்க வழக்கமாக செய்கிறத செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இன்னும் எலெக்ஷன் நெருங்க இன்னும் மற்றவங்க வீடுக்கெல்லாம் வரும். ம். ஆனால் உச்சநீதிமன்றம் இப்போ சொல்லியிருக்கு, மாதிரி அமலாக்கத்துறை ஆட்டமெல்லாம் ஆட முடியாது. இதுக்கெல்லாம் அவங்க இது பதில் சொல்லணும். ம். ம். எடுத்ததுக்கு கணக்கு சொல்லு, ஏன் போனங்கிறதுக்கு கணக்கு சொல்லுங்கிறதால அவங்க கேட்டிருக்காங்க. இதை கூட ஒரு கேஸ் போட்டு நிறுத்தலாம். நிறுத்தலான்றீங்க. நிறுத்தலாம். ஏன்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த, நீ யார் எதை வச்சுக்கிட்டு போன, என்ன அடிப்படையில் வச்சுட்டு போனங்கிறதுக்கு காரணம் இருக்கா காட்டுறது. ம். ம். அதான் இருக்குது. மாதிரி இப்போ அமலாக்கத்துறை வந்து பெருசாக டான்ஸ் ஆடும். ம். ம். அதனால தான் அவங்க வந்து வாக்காளர் பட்டியலே கை வச்சாங்க. ம். இதெல்லாம் சரியாக வராது, எலெக்ஷன் நடந்து இதெல்லாம் வர்றதெல்லாம் ஆகிற காரியம் இல்லை, எலெக்ஷனே இல்லாமல் பண்ணுறது தான் இப்போ அவங்க எய்மு. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி உச்சநீதிமன்றமே ஒரு கடிவாளம் போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இந்த டாஸ்மாக் இடி ரைடு சம்பந்தமாக கடுமையான உத்தரவுகள் பிறப்பித்தது, அதை ரத்தும் செஞ்சாங்க அந்த நடவடிக்கைகளை. அதைத் தொடர்ந்து இப்போ மிகச் சமீபமாக வந்த ஒரு வழக்கை நம்ம பார்க்கிறோம். நீதியரசர்கள், உச்சநீதிமன்றத்தோட நீதியரசர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இது இடி வந்து ஒரு 10% கீழே தான் வந்து உங்களால வந்து கன்வெக்டே வாங்கி தர முடியுது. நீங்க வந்து முழுக்க அரசியல் காரணத்துக்காக வந்து நீங்க இப்படி பயன்பாடு செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி உத்தரவுகளும் பிறப்பிக்கிறாங்க. நீங்க சொல்வது போல உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள். அதையும் தாண்டி பாஜக அரசு இந்த இடியை வைத்து குறிப்பாக செலக்டிவா திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல காங்கிரஸோ இன்னும் இன்னியது லிஸ்டே கொடுத்தோன்னே இவங்க வீட்டுல எல்லாம் ரேட் நடக்குது. யாரெல்லாம் வந்து தேர்தலில் வந்து முடிவுகளை வந்து தீவிரமா நிர்ணயிக்கிறாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குதோ அவங்க வீட்டுல எல்லாம் ரேட் நடக்குது. அந்த அவங்க வீட்டுல தான் நடக்குது, எல்லா மந்திரி வீடுகளும் நடக்காது. இப்போ சேகர் பாபு, ஏவா வேலு, முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி, KN நேரு, இவங்கெல்லாம் பவர்ஃபுல் ஆட்கள். செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன்ல விற்பனர்கள், சொன்ன முடிவை கொண்டு வரக்கூடிய சாமர்த்தியசாலிகள். அதனால தான் அவங்க வீட்டில எல்லாம் ரேட் நடக்கும். இதுக்கு மேலே பொண்ணால் தொலைச்சி கட்டி விடுவாங்க தான். செந்தில் பாலாஜி அவங்க என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. இன்னைக்கு ஊரில் என்னத்தை ப்ரூவ் பண்ணாங்க? வருஷக்கணக்காக நடந்தது. நீங்களும் போட்டு தள்ளிங்க செந்தில் பாலாஜி அதான் இதுதான் என்ன. அதுக்கப்புறம் என்னாச்சு? மிரட்ட தலைவர் என்னாச்சு? அவர் ஜாலியாக தான் சுற்றிட்டு இருக்காருன்னா அவர் மந்திரி பதவி கொடுங்க, நீங்கள் வேற என்ன பண்ண முடியும்? மந்திரி பதவினால ஒருத்தர் வந்து பெருசாக வந்துட முடியாது. இன்றைக்கி எவ்வளவோ மந்திரிகள் இருக்காங்க, பேரே நமக்கு தெரியலப்பா. அது செய்திகளை பார்க்கும்போது இப்படி ஒரு மந்திரி இருக்காருங்கிறது அந்த அளவுக்கு மந்திரிகள்லாம் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் செந்தில் பாலாஜியினுடைய மந்திரி பதவி கொடுக்கறதுனால செந்தில் பாலாஜி எந்த செல்வாக்கு குறைஞ்சில்லை. இன்றைக்கும் கொங்கு மண்டலத்தில் அவர் வச்சா தான் சட்டங்கிறாங்க. அதனால் மக்களுடைய கண்ணதாசன் பாடல் தான், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார். அப்போ டிஎம்கே எதிர்பார்த்து தான் இருக்கணும் இந்த சமயத்தில். யாரெல்லாம் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்காங்களோ, யாரெல்லாம் ஃபீல்டு ஒர்க்கர்ஸாக இருக்காங்களோ அவங்க மேலே நிச்சயமாக தாக்குதல் தொடுக்கும் இந்த அமலாக்கத்துறை. நிச்சயமாக எதிர்பார்க்கணும். உதயநிதியெல்லாம் எதிர்பார்க்கணும். உதயநிதி அவர்கள் எதிர்பார்க்கணும். அதான் அவங்க கல்லூரி மங்கம் போன வழியெல்லாம் தவிடு போட்டிருந்தான். அமித்ஷா அதை பற்றிலாம் கவலையப்பட மாட்டார். எந்த தைரியத்தில் சொல்கிறாரு? வந்து போன தடவை வந்தார். நாங்கள் என்டிஏ கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும்னாரு. என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கான்னு கேட்டால் தெரியல, கட்சியில் யார் இருக்கான்னு தெரியல. எந்த தைரியத்தில் சொல்கிறாரு? ஓட்டர் லிஸ்டெல்லாம் சரி பண்ணியாச்சு, இப்போ பிடிச்சிட்டாங்க, கோர்ட்டு சொல்லிடுச்சு. இப்போ போகிற போக்கு பார்த்தாக்கா பீகார் தேர்தல் நடக்காமே போகலாம். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இல்லை, இறந்தவர்கள் ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் 20 பேரை கொண்டு வந்து உயிரோட கொண்டு வந்து கொண்டு போய் நிறுத்தி விட்டாங்க. ஆமாம், ராகுல் காந்தி டீ சாப்பிட்றாரு. ராகுல் காந்தி டீ சாப்பிட்றாரு. அவங்களோட இறந்த ஆவிகளோட டீ சாப்பிட்ற. ஆக இதெல்லாம் இருக்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய கழுத்துல கையை வச்சுட்டாங்க. இனிமே இன்னொரு உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் வந்து தேர்தல் ஆணையராக இருந்தவர் வந்து மால்டாங்கிற ஒரு நாட்டுக்கு போய் தஞ்சம் செட்டில் ஆயிட்டாரு. ஓடி போயிட்டாருன்றாங்க. அவரை காணாங்கிறாங்க. துணை ஜனாதிபதியை காணாங்கிறாங்க. ஜனாதிபதி இல்ல, அவர் வந்து அப்கான்ல இருக்காரு. இது வரைக்கும் எதுவுமே அவர் திரைக்கு வரல. ஆனால் அவர் ராஜினாமா செய்து விட்டார். எந்த காரணத்துக்காக ராஜினாமா செய்யறாரு இன்னைக்கு ஒன்றும் தெரியலையே. ஒருவேளை இந்த இது தேர்தல் ஆணையத்தினுடைய விவகாரங்கள் அவருடைய பேர் இருக்குதோ என்னமோ, எதுக்குன்னு சொல்லி அவரை தலைமுறை வாங்கி போயிருப்பாரு. அவங்க எதை பத்தியும் கவலைப்படாதாரு. பெஸ்ட் பேக்கரி கேஸெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்.
அந்த பொண்ணு சாட்சி சொல்றதுக்கு வரமாட்டேன்னு நடிச்சல, நடக்கவே இல்லைன்ட்டுல போயிடுச்சு. அந்த மாதிரி சாமர்த்தியசாலிகளும். சார் இப்ப நீங்க சொன்னீங்க திரு உதயநிதி அவர்கள் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமாமா. இப்ப நம்ம கடந்த தேர்தலில் பாக்குறோம், ஜார்க்கண்ட்ல தேர்தல் நெருங்கும் போது ஹேமந்த் சோரனை கைது பண்ணி முதலமைச்சரே கைது பண்ணி உள்ள வச்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவரே கைது பண்ணி உள்ள வச்சாங்க. அது டெல்லியில பலனும் தந்துச்சு. டெல்லியில ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அவங்க. அதுக்கடுத்து இன்னும் பல அமைச்சர்கள் முதலமைச்சர்களே தூக்கி உள்ள வச்சதை பாக்குறோம். இப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இப்ப டன்னியூர் முடிய போகுது. எதிர்பார்க்கலன்னாக்கா அவங்க அரசியல் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. முதலமைச்சரும் எதிர்பார்க்கணும். ஆமா, முதல்வரும் துணை முதல்வர் எல்லாம் இவங்க எல்லாம் எதிர்பார்க்கணும். பிஜேபியை பத்தி இல்லாட்டி போனா அவங்களுக்கு அரசியலுக்கு அவங்க இருக்கிறதுல லாயக்கே இல்லை. இதெல்லாம் தயாரா இருக்கு. ஸ்டாலினாவது அடிக்கடி ஸ்டாலின் அவர்கள் மீது கை வைக்க மோடி வந்து அவ்வளவு துணிவாரா? அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணாம இருக்க மாட்டாரு. அதுக்கு தான் எனக்கு என்னமோ ஒரு சில சந்தேகங்கள் வருது. சில பேர் எல்லாம் வந்து திமுகவில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தாக்கா அந்த நடவடிக்கை அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இருக்குன்றீங்களா? மைத்ரேயன் போன்றவர்கள்லாம் உள்ள வந்திருக்கிறத பார்த்தாக்கா பாஜக கூட கொஞ்சம் இணக்கமா போறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. நான் மைத்ரேயன் ப்ரூவ்ட் RSS. அவரை உள்ள வந்து சேர்த்துறாங்கன்னு என்ன? ஜெயலலிதா வந்து ஒரு யாருக்குமே 2 தடவை பதவி கொடுக்க மாட்டாங்க. மைத்ரேயன் தான் 2 தடவை அவங்க ஆளுங்கன்றது அல்லவா? அங்கிருந்து வந்த உத்தரவு. மைத்ரேயன் உள்ள வந்ததை இந்த அம்மா என்ன பண்ணுதுங்கிறத பாக்குறது. ஓகே, அந்த அம்மா இப்ப இந்த இசட் பிரிவு பாதுகாப்புன்னு போட்டாலே உங்களை வேவு பார்க்கறதுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு பழனிசாமிக்கு இருக்குது, விஜய்க்கு இருக்குது, இப்போ மைத்ரேயன் உள்ள வந்திருக்காரு. ஜாகிரதை. சார் இப்போ இந்த சமயத்துல ரொம்ப குரூஷியலான டைமு. இந்த தேர்தல் சமயத்துல டிஎம்கேனுடைய முதலமைச்சரே கூட ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் நீங்க இப்போ சொல்றீங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தை நாட கூட வாய்ப்பு இருக்கா? இப்போ டிஎம்கே வந்து உச்சநீதிமன்றத்தை நாடினாலோ அல்லது நீதிமன்றத்தை நாடினாலோ இந்த இடியினுடைய அராஜகத்தை முறியடிக்கலாம். ஏன்னா கடந்த காலத்துல நம்ம வந்து இந்த பல வழக்குகள் நம்ம பார்க்குறோம். இடியினுடைய அந்த டாஸ்மாக் ரைடா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அநாகரிகமாக துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்று ப்ரூவன் பண்ணி அதை உடைச்சிட்டாங்க. இப்போ இதுல ஏதேனும் வந்து வரம்பு மீறிய செயல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இடிக்கு ஒரு கடிவாளம் போட முடியுமா? எப்படி ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் போட்ட மாதிரி சொல்ல முடியாது. எந்த நீதிபதி உட்கார்றாருங்கிறது இருக்குது. நம்ம ஊர்ல அவர் மேல வழக்கு போட்டு அந்த நீதிபதியை விசாரிச்சாரு. அதெல்லாம் நடக்குது இல்லை. நீதிமன்றம் நீதான் குற்றவாளின்னு கேஸ் போடுறாங்க. அந்த ஜட்ஜி வந்து நானே விசாரிக்கிறேன்னு வர்றாரு. அந்த கூத்தை உலகத்துல எங்கேயா பார்த்துருக்கிறோமா? அதை பத்தி கவலைப்படாம அந்த ஆள் பேசிக்கிட்டு போறாரு. அதுதான் இன்னைக்கு நீதிமன்றம். நாம ஒரு சர்வாதிகார பிடியில சிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க நானும் எல்லாருமே உள்ள போறதுக்கு சான்ஸ். யாரையும் அவங்க வெளியே விட மாட்டாங்க. இப்போ வந்து வீடு கட்டுறதை விட சிறைச்சாலைகளை பெருசா கட்டுறதா பெட்டர். அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம். ஒரு சர்வாதிகாரி வந்து ஆட்சியில் உச்சகட்டத்தில் இருக்கும்போது அமைச்சரை கூப்பிட்டு ஜெயிலுக்கெல்லாம் ஏசி இதெல்லாம் போட்டு நல்லா வசதி பண்ணு அப்படின்னா அவன் மந்திரி சொன்னாராம், எங்க பள்ளிக்கூடமெல்லாம் கட்டி மருத்துவமனையெல்லாம் கட்டி இதெல்லாம் பறிச்சு பண்ணதை விட்டு ஜெயிலே எங்கே பறிச்சு போடு. மக்கள் புரட்சி செஞ்சு வெளியே அனுப்பிச்சாங்களே, ஜெயிலுக்கு அனுப்புவாங்களே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்களே, யோசனை பண்ண. அப்போ நமக்கு ஜெயில் நிச்சயம். அதனால் இனி சிறைச்சாலைகள் தான் அதெல்லாம் எதிர்பார்க்கும். ஒரு பெரிய உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை வந்துட்டு. அமெரிக்காவில் ட்ரம்ப்பை எதிர்த்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அமெரிக்காவில் தன்னுடைய மகன்களோ மகள்களோ யாரோ இருக்கிறாங்கன்னாக்கா அவங்கெல்லாம் இப்போ அவதியாக அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டால் அந்த ட்ரம்ப் என்ன பண்ணுவான்னு தெரியல, பயமாக இருக்குது. போயிட்டு ஒன்று அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவோடவே போகிறேன். ஓஹோ, அந்த அளவுக்கு குரூஷியலான ரொம்ப நெருக்கடியா இருக்கு கிரிட்டிக்கல். ஏன்னா ட்ரம்ப்புடைய மூவ் எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே புரியல. என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாருன்னு தெரியல. இந்தியர்களுக்கு அகேன்ஸ்டா அவர் பயங்கரமா போயிட்டு இருக்காரு. ஆமா ஆமா, ஒவ்வொரு மூவும் வந்து இந்தியர்களுக்கு அகேன்ஸ்டா போயிட்டு இருக்குது. ஒரு பெரிய வல்லரசை ஏத்துக்கிட்டு நிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தைரியம் இருக்குதாங்கிறது நமக்கு தெரியும். சார், இப்போ நீங்களே சொல்றீங்க நீதிமன்றங்கள் கடுமையான ஒரு கடிவாளம் போட்டுருச்சு இடிக்கு, இனி இடியெல்லாம் சுதந்திரமா செயல்பட முடியாது, அடக்கிதான் வாசிக்கணும் அப்படின்னு நீங்க பல வழக்குகளை சுட்டி காட்டுறீங்க. அதை தாண்டியும் கூட அரசியல் பழிவாங்கலுக்காக துணிந்து இந்த அமலாக்கத்துறைகள் வந்து செயல்படுது அப்படின்னா இது எப்படி சார் இதை பார்க்கறது? இப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ண முடியுது? அவங்களால என்னென்னவோ பண்ணாங்க. ஒரு அனுமதி எதுவுமே இல்லாமல் உள்ள போனாங்க. கடைசியாக நம்ம பார்த்து வந்து செந்தில் பாலாஜி இதில் வந்து நம்ம கிளீனாக பார்த்தோம். அவர் மருத்துவ பரிசோதனை போகிறதுக்கு கூட இது பண்ணாங்க. எதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அந்த கூட்டமே அது மாதிரி ஆளுங்க வந்தேரிகள் தானே.
ஏன் சார் கடுமையான வார்த்தைகள்? ஆமா, ஆரிய வந்தேரிகள். அவங்களுக்கு போற இடத்துல எப்படி பொழைக்கிறதுன்னு பார்ப்பானுங்க. ஊருக்குள்ளார நுழைஞ்சுக்கிட்டு, தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சு தமிழ் அழிக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பண்ணாங்க. தமிழ் வரலாறுகளை அழிக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பண்ணாங்க. அந்த மாதிரி கூட்டம் தானே அவனுங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டானுங்க. சான்ஸ் இல்லாட்டி சரண்டர் ஆகிடுவாங்க. சரண்டர் ஆகி அடுத்து கெடுப்பானுங்க. பஞ்சமா பாதகங்கிறது இருக்கிறதுல அதில் அடுத்து கெடுக்கிறதுன்றதுல அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நம்மளோட நட்பாக இருக்கிற மாதிரி காட்டி நம்மளை காலி பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்குது. அமலாக்கத்துறை ஒரு மிரட்டல் விடுறாங்க அவருக்கு எதிர்பார்த்துருப்பார். பெரியசாமி எல்லாம் எதிர்பார்த்துருப்பார். ஓ, நிச்சயமா சார். இன்னும் பல முன்னணி அமைச்சர்கள் யாரெல்லாம் வந்து அந்த மண்ணினுடைய ரொம்ப தன்மையை உணர்ந்து ஃபீல்டு ஒர்க்கர்ஸா இருக்காங்களோ அவங்களாம் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் பல எதிர்பார்த்துருக்குன்றீங்க. நான் தான் சொல்றேன், வரிசையில் சொல்றேன். பல அமைச்சர்கள் சொல்றீங்க. உதயநிதியிலிருந்து ஸ்டாலின்ல இருந்து அத்தனை பேருக்கு நான் சொல்றேன். நிச்சயமா சார். அந்த அமலாக்கத்தினுடைய செயல்பாடுகள் மற்றும் முன்னணி அமைச்சர்கள்லாம் அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார் நேரத்தை வைத்தமைக்கு.